ஜல்லிக்கட்டை அனுமதித்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் சித்தார்த் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். ஜல்லிக்கட்டை அனுமதித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டால் விலங்குகளின் உரிமை பாதிக்கப்படுவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டுக்காக பல்வேறு போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் நடத்தி ஜல்லிக்கட்டு நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாடுகள் பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த சீராய்வு மனுவை வழக்கறிஞர் சித்தார்த் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் உள்ள 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தமிழகத்தில் ஒரு தொகுதி தவிர்த்து மற்ற எந்தெந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்று வருது? என்ன மாதிரியான சூழல் அங்க இருக்கு? ஸ்ரீராம், மொத்தம் 7 மாநிலங்கள் உள்ள 13 தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக மேற்கு வங்கம், பீகார், ஹிமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 7 மாநிலங்கள் தான் இந்த ஒரு இடைத்தேர்தல் என்பது இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக முதற்கட்ட அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தையும் தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் சுமார் 15% வரையிலான வாக்குகள் காலை 9:30 மணி வரை பதிவாகியுள்ளன. அது மட்டுமில்லாமல் அதன் பிறகு ஹிமாச்சல் பிரதேசத்தில் 15.70% வாக்குகளும், மத்திய பிரதேசத்தில் 16.90% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சமாக உத்தராகண்டில் 6% வாக்குகள் மட்டுமே தற்போது பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்த அளவில் மேற்கு வங்கம், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களுடைய தேர்தல் வந்து மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் மிக முக்கியமாக அதனுடைய காங்கிரஸ் ஆனது ஆட்சி இருக்கும் நிலையில் முதல்வருடைய மனைவியான சுக்வீந்தர் சிங்குடைய மனைவியான கமலேஷ் தாக்கூர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அவர் களமிறங்கிய அந்த தேரா தொகுதியில் கடுமையான ஒரு போட்டி என்பது பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நிலை வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மேற்கு வங்கத்தின் 4 தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் பாஜகவானது பின்னடைவை சந்தித்த நிலையில் இந்த 4 இடைத்தேர்தல்களையும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய 3 கட்சிகள் இடையேயான ஒரு மும்முனை போட்டி என்பது கடுமையாக இந்த 4 தொகுதிகளிலே நிலவி வருகிறது. ஆட்சியை தக்க வைத்து ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் இந்த 4 தொகுதிகளிலும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும். மக்களவைத் தேர்தலில் அதிகமான தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த தேர்தலும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உத்தராகண்ட் மாநிலத்தை பொறுத்த அளவில் பாஜக மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி இடையே கடுமையான ஒரு போட்டி என்பது நிலைவருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பஞ்சாபினுடைய ஒரு தொகுதியான ஜலந்தர் மேற்கு தொகுதியை பொறுத்த அளவில் ஆம் ஆத்மி மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு முனைப்பில் ஈடுபட்டு வருகிறது. மிக முக்கியமாக கடந்த சில வாரங்களுக்கு மேலாகவே போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கடுமையான வன்முறைகள் என பல்வேறு பிரச்சனைகள் பஞ்சாப் ஆடு சிக்கியிருக்கும் நிலையில் மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மியுடைய செயல்பாடுகளும் மிக மோசமாக இருந்ததை அடுத்து இந்த ஒரு இடைத்தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு ஆம் ஆத்மி கட்சியும் தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். இந்த 13 தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது காலை 7 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.